சென்னை வேளச்சேரியில் சாலையோரம் நின்றிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதியதில் அந்த கார் மின்மாற்றியில் மோதி நின்றதால் 100 அடி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். வேளச்சேரி 100 அடி சாலையில சசி நகர் என்ற பகுதியில இந்த விபத்து நடந்திருக்கிறது. அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையோரம் நின்றிருந்த மற்றொரு கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கிய அந்த கார் அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றதனால இந்த மின்கம்பமும் சேதமடைந்திருக்கிறது. இந்த விபத்து காரணமாக இந்த மின்கம்பத்தில் மோதியதனால அந்த பகுதியில மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இது விபத்து நடந்தது அலுவல் நேரம் என்பதனால நிறைய வாகனங்கள் வழியாக வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் ஆங்காங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும், தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் அந்த பகுதியில 1 கிலோமீட்டர் தூரம் வரை ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து இந்த விபத்தில் சிக்கிய அந்த வாகனத்தை தற்போதுதான் மீட்டிருக்கிறார்கள். எனவே போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையில இந்த விபத்தை ஏற்படுத்திய இந்த காரை ராம்குமார் என்பவர் ஓட்டி வந்ததும் அதிவேகமாக வந்ததனால் பிரேக் பிடிக்காமல் சாலை ஓரம் இருந்த மற்றொரு கார் மீது இடித்து நிறுத்தியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். என்றாலும் விபத்திற்கான காரணம் குறித்து கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.